இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே இந்த காலை இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை லென்த் ஆராதனைக்கு யாவரும் வரவேற்கிறேன். I welcome each one of you for this 4th Sunday Lent service. நம்ம மத்தியில் கூட இருக்கிற நம்ம TAC பிரசிடென்ட் ரெவரண்ட் டாக்டர் டெனிஸ் ராஜ் அண்ட் அவரோட மனைவி மிஸ்ஸஸ் டெனிஸ் ராஜ் 2 பேரும் நம்ம மத்தியில் இருக்காங்க. இன்றைக்கி அவர் நம்ம மத்தியில் செய்தியை கொண்டு வருவார். ஸோ அவரும் நம்ம கைத்தட்டி வர வைப்போம். தொடர்ந்து இந்த வழியில் சபையார் இந்த நாட்களில் நம்ம லென்த் நாட்களில் நிச்சயமாக அநேகர் உபாசம் எடுக்கிறீங்க, உபாசத்துக்குள்ளே கடந்து செல்வீங்க. ஸோ இந்த மத்தியில் நம்ம உபாசம் எடுக்க வழியில் நம்ம அந்த 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 சூழ்நிலை மத்தியில், அந்த பேதனை மத்தியில் நம்ம உணவு இல்லாதவங்க குறித்து நம்ம நினைவுகிறோம். அது சம்மந்தமாக இந்த கால வேளையில் தியானிக்கிற ஒரு வேத வசனம் ஐசையா 58 வசனம் 7-8 தமிழில் வாசிக்கப்படும். Amen. Isaiah chapter 58 verses 7 and 8. It is not to share your food with the hungry and to provide the poor wanderers with shelter. When you see the naked, to clothe him, and not to turn away from your own flesh and blood. Then your light will break forth like the dawn, and your healing will quickly appear. Then your righteousness will go before you, and the glory of the Lord will be your rear guard. ஜெபம் செய்வோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆம் கர்த்தாவே, அன்பின் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீ வாரும் கர்த்தாவே. இந்த முழு ஆராதனை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா ராஜா. அப்பா அந்த நாட்களில் கர்த்தாவே, அப்போ இந்த லென்த் நாட்களில் கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் அப்பா நாங்கள் உபாசுக்குள்ளே நாங்கள் கடந்து சொல்கிறோம் அப்பா ராஜா. சில பேர் உபாசம் எடுக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா அவங்க மத்தியில் கூட ராஜா இயேசுவே நீர் கர்த்தாவே இப்படியாக அற்புதமாக நீ வழி நடத்தியிருக்கீர் கர்த்தாவே அப்பா ராஜா. அப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு உணவோ 2 உணவோ நாங்கள் சாப்பிடாம உமக்காக கர்த்தாவே அப்பா நாங்கள் நீ உமக்காக அந்த நேரத்தை நாங்கள் கொடுக்கக்குள்ள கர்த்தாவே அப்பா, அதே வழியில் கர்த்தாவே அப்பா உணவு இல்லாத குறித்து நாங்கள் நினைத்து பார்க்க உதவி செய்யும் அப்பா. இந்த நாட்களில் எத்தனோ இடத்துல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே உணவு சரியான உணவு இல்லாமல் கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு சாப்பாடு இல்லாமல் கர்த்தாவே கஷ்டப்படுறாங்க அப்பா ராஜாஸ்வி. விசேஷமாக கர்த்தாவே ஏதோ கர்த்தாவே நம்ம பார்க்குறோம் ஒத்தங்கள் அங்கே இங்கேயும் நடக்குதுப்பா ராஜா. அங்கே கூட கர்த்தாவே எத்தனோ பிள்ளைங்க கர்த்தாவே அப்பா ராஜா
வேதனையோடு கத்தாவே சாப்பாடு இல்லாமல் கத்தாவே அப்பா ராஜா தவிக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்பா ராஜா. தேவனே சில வேளையில் நாங்கள் இருக்கிற இடத்துல கூட சில நெய்பர்ஸ் கூட கத்தாவே சில குடும்பங்கள் கத்தாவே அப்பா இந்த சபையில் கூட கத்தாவே சில குடும்பங்கள் கூட ராஜா சிவப்பா அவங்க கஷ்டத்தை வெளிப்படுத்தாமல் அவங்களுக்குள்ளே கத்தாவே அந்த கஷ்டத்தை சுமந்து கொண்டு இருக்கலாமா அப்பா ராஜா. இது எங்கள் கண்களுக்கு திறந்து கூடமா அப்பா ராஜா பார்க்கத்தக்க அப்பா. நாங்கள் வெறும் பார்க்குறது மட்டும் இல்லை அப்பா, உதவி செய்வங்களாக எங்களை மாற்றும் கத்தாவே ராஜா சிவப்பா. இந்த லென்த் சீசனில் கத்தாவே அப்பா இப்படியாக கத்தாவே நாங்கள் முன் வந்து உதவி செய்வங்களாக உதவி செய்யும் அப்பா ராஜா. ஆம் கத்தாவே நாங்கள் இந்த திருச்சபையாக செய்கிற அந்த ஊழியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கத்தாவே இப்போ இப்படியாக அப்பா அந்நியருக்கு நாங்கள் உணவு கொடுக்குறோம் அப்பா ராஜா. அந்த உணவை அந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதியும் கத்தாவே அப்பா ராஜா. சகோதரி பனிமலர் மூலியமாக சில அப்பா அவர் கூட சேர்ந்து சில அப்பா இந்த ஊழியத்தை செய்கிறாங்க, அந்த ஊழியத்தையும் நீ ஆசீர்வதியும் கத்தாவே அப்பா. சுவாமி ராஜா நாங்கள் கொடுக்குறவங்களாக உதவி செய்கிறவங்களாக அப்பா நாங்கள் எங்களுக்கு பட்டம் இருந்தால் போகணுன்னு நினைக்காத மக்களாக கத்தாவே அப்பா நாங்கள் கொடுக்குற மக்களாக உதவி செய்கிற மக்களாக கத்தாவே எங்கே தேவையோ இருக்கோ அங்கே நாங்கள் கத்தாவே எங்கள் கண்களை திறந்து நாங்கள் உதவி செய்கிற மக்களாக காணப்பட உதவி செய்யும் இயேசுவே. அப்போது நீர் எங்களுக்கு கத்தாவே சரியான வழியிலே ஒன்றும் ஆசீர்வாதமான வழியிலே அப்போ மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்குள்ள எங்களோட தேவைகளை நீ சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களை கத்தாவே எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற தேவன், எங்களுக்கு வழியை திறந்து கொடுக்குற தேவனாக இருக்கிறேன் சுவாமி அப்பா. கத்தாவே ஏதோ இயேசுவே சில வழியில் கூட கத்தாவே அப்பா மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குதுன்னு எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு நாங்கள் பொறாமப்படாமல் ஆனால் தேவனே ராஜா அவங்களுக்காக ஜெபிக்கிற மக்களாக காணப்பட உதவி செய்யும். அப்போது எங்கள் வாழ்க்கையிலையும் அப்பா அற்புதம் நடக்கும் அப்பா, எங்களோட தேவைகளும் சந்திக்கப்படும் கத்தாவே அப்பா. கத்தாவே இந்த கால வேளையில் சுவாமி ராஜா சிவப்பா இப்படியாக கத்தாவே எங்கள் சிந்தையை மாற்றும் கத்தாவே அப்பா ராஜா. இந்த நாளில் கூட கத்தாவே இந்த முழு ஆராதனை நம்ம கருத்தில் ஒப்படைக்கிறேன் இவனே. ஏதோ எங்கள் டிஎஸ்சி பிரசிடென்ட் அவர் மூலியமாக வர இந்த சத்தியம் கத்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும் தொடத்தக்க ஜெபிக்கிற சுவாமி அப்பா மிக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க இந்த நாளிலே நாங்கள் திரும்பி போக்கல கத்தாவே அப்பா ராஜா. கத்தாவே உங்களுடைய கருத்து பொருளை அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை அப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்று நாங்கள் திரும்ப அப்போ வீட்டு செல்ல எங்களை வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கப்படி இயேசுவின் வல்லம நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவல பிதாவே. ஆமீன் ஆமீன். இந்த வேளையில் கூட சபையார் எந்திரித்து ஹீம் 65 பாடுவோம். We will sing hymn 65. All our use I want to
முடியாத வேலை துதிவுக்குள்ள செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் துதி வேலைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் ஜெபத்தில் இருப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே கர்த்தாவே, இப்பொழுதும் கூட நாங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி துதிக்கும் போது ராஜா, ஆண்டவரே கர்த்தாவே, இதோ ஆரம்பம் முதல் ராஜா துதிவேளை இறுதி வரைக்கும் நீரே பொறுப்பேற்று நீர் வழிநடத்தும் கர்த்தாவே. துதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க இயேசப்பா, எங்கள் நாவுகளை தொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே ராஜா, எங்கள் முழு மனதோடு ராஜா உம்மை துதிக்க நீரே எங்களை வழிநடத்தும், நீரே காத்துக்கொள்ளும். எல்லா வல்ல இயேசு நாமத்தில் கெஞ்சும் நன்றியின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோமாக. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, என் துதிக்கு பாத்திரரே. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. துதிக்கு பாத்திரரே, நீ துதிக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை செய்கிறோம். நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நீரே இருந்தவரே, இருப்பவரே, வருபவரே. நான் உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. நான் உம்மை புகழ்வேன் என் ஜீவனாலெல்லாம், மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை செய்கிறோம். நீரே பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்த ராஜா. பரிசுத்தரே. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. நான் போற்றி பாடுவேன் என் இயேசு ராஜாவே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. உமக்கே நன்றி ராஜா. உமக்கே நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா,
ராஜா. உம்மை நாங்கள் கர்த்தாவே முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உள்ள நிறைவோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் கர்த்தாவே. நீர் ராஜா எங்களை ஆளுகை செய்யும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடுவோமாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா. உம்மை தொழுவே
பெயர் சொல்லி அழைத்த தேவனே நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் வாழும்போது எங்களுக்கு பலனாக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு ராஜா நீரை துணையாக இருக்கிறேன் இசப்பா. நாங்கள் விழுந்து போற நேரத்திலும் கர்த்தாவே நீர் தூக்கி எடுத்த தேவன் கர்த்தாவே. நன்றி நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி, நன்றி ராஜா. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. Thank you, Jesus. You are strength. You are strength.
எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே புகழுகிறோம், உம்மையே வணங்குகிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உடைய மகா கிருபையினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. உடைய பரிசுத்த ரத்தத்தை சிலுவிலே சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து ஜீவனுள்ள தேவனாகிய நீர் எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி 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 அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே, முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தயவுசெய்து அமர்ந்திருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நேர்மகா பெரியவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் ஆண்டவரே, தேவாதி தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்தீரே, உமக்கு கொடானு கொடி சோஸ்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உம்முடைய மகா கிருபையினால் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கத்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவராகி தேவனே. இந்த காலை வேளையிலும் சுவாமி நீர் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இம்மட்டும் காத்து வழி நடத்துவதற்காக உமக்கு கொடானு கொடி சோஸ்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, விழுந்தாலும் தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவரே, தள்ளிவிடாதபடி கத்தாவே உம்முடைய கிருபையின் கரங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் இருக்கும்போதும் கர்த்தராகி தேவனே எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே அப்பா. நாங்கள் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கத்தாவே, நன்றி. இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அவளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஒன்றும் உமக்கு மறைவானது இல்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கிருபையாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே. உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் தேவைகளை சந்தித்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தில் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமானோம் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய கிருபையின் கரங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. இந்த இடத்திலும் வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் உம்முடைய கரத்தை வைத்து அவளை தொட்டு ஆண்டவரே சுகப்படுத்தும் ஆண்டவரே, சுகப்படுத்தும் ஆண்டவரே. நீர் சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. சுகப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கத்தாவே, நன்றி அப்பா. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கும் போதும் கூட கத்தாவே நேர் இந்த திருச்சபையிலே எங்களுக்கு இறங்கி தந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி கத்தாவே. எங்கள் அருமையான போதகர் அவர் சென்றாயரே ஆண்டவரே, அந்த கண் அறுவை சிகிச்சை நேரத்தில் உம்முடைய கிருபை இருந்து தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நேர் அவளுக்கு சுகம் தந்து வருவதற்காக நன்றி. பூர்ண சுகத்தோடு அவரை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மறுபடியும் சுகபத்திரமாக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவராகிய தேவனே நீர் தொடர்ந்து அவரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒரு மனைவி மகனையும் கூட ஆசீர்வதித்து வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ரெவரண்ட் ஜானை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி கத்தாவே. தொடர்ந்து அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. அவள் குடும்பத்தையும் கத்த வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க, சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி கத்தாவே. எங்கள் மாத்தியில் ஆண்டவரே நீர் அழைத்து வந்திருக்கிற கர்மியான டிஎஸ்சி பிரசிடென்ட் ரெவரண்ட் டெனிஸ் ராஜ்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி கத்தாவே, நன்றி அப்பா. நேராண்ட
ஆண்டவரே எங்கள் பிரசிடண்டோடு இருந்து நீரை மட்டும் தாங்கி வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவரை வழி நடத்தி உடைய கரத்தில் வல்லமையாய் எடுத்து உபயோகம் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் மனைவி பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். அவளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் தாமே நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான மகன் ஜோஷுவாக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகனையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே படிக்கும்போதும் கூட ஆண்டவரே தியாலஜி படிக்கும் போதும் கர்த்தர் மகனுக்கு எல்லா விதத்திலும் உடைய ஞானத்தை தந்து இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஊழியம் செய்ய நீர் பலன் தாங்க. தொடர்ந்து மகனை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை வல்லமையாய் உடைய கரத்தில் எடுத்து உபயோகிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதித்து வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. இந்த திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. ஊழியத்தை செய்ய உடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் உடைய ஊழியத்தை செய்யும் போதும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் செய்ய ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவள் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்தில் இருக்கும்போது எங்கள் சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சிறு பிள்ளைகளை கரத்தில் ஏந்தி ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுமை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் அன்பிலும் அறிவிலும் அதிகமாக வளர உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளாக உம்மை நேசிக்கும் பிள்ளைகளாக வளர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சபை பள்ளியை ஆசீர்வதிங்க. அங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு படுத்து கொடுக்கிற ஆண்டவரே வாத்தியாயிரும் ஆசீர்வதிங்க. ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரை கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இயேசு சுவாமி உண்மை அறிந்து கொள்ள உண்மையில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளுக்கும் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது கர்த்தாவே. எத்தனை பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அழுத்தத்துக்குள்ளாக சென்று ஆண்டவரை தற்கொலையும் செய்து கொண்டு இருக்கிற காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். கிருபையா இந்த பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பொல்லாங்க நீங்கள் எல்லா கண்ணிக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. தீமைக்கு விலைக்கு கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளையும் மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கன்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்ச சிந்தைகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அவிக்குரிய சிந்தை வரட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தராகி தேவனே இந்த பிள்ளைகள் சுவாமி உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. மத்தியில் செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் படிப்பையும் வேலையும் கூட ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகள் சிறந்தவங்க உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரரை நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உமக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதான காலத்திலும் கர்த்தரே தாங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பலவீனமான நேரத்திலும் நீரே பலனாயிருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து பலப்படுத்தி வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்பானவர்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரோலை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி 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 கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயம்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் ஆராதனை நடக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் அவளை வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எல்லா ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. மிஷினரிமார்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் அடியே அவளை வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். 100 மருதுமாக பலன் தர உதவி செய்யுங்க. சுவிசேஷங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவள் கால்மதி எடுக்கும் இடமெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் இந்த திருச்சபை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிதவனே உடைய பரிசுத்த ஆவியானவரே முற்றுமாய் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மத்தியிலே ஒரு எழுப்புதலை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்பி விடும் ஆண்டவரே. உடைய வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறதே. நாங்கள் ஆண்டவரே தூங்கி கொண்டு இருக்கக்கூடாதே. உடைய சுத்தத்தை
காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமே. எழுப்பி விடும் ஆண்டவரே, எழுப்பி விடும் ஆண்டவரே. மனம் திரும்ப உதவி செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒரு ஆத்ம பாரத்தை எங்கள் உள்ளத்தில் நீர் வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்மாலை குறித்த ஆண்டவரே ஒரு பாரம் எங்களுக்குள்ளாக வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தர் ஆண்டவரே எங்களை எழுப்பி விடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை அனுப்பும். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் உண்மை அறியாமல் அழிந்து கொண்டு இருக்கிறாளே கர்த்தாவே. கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் அப்பா. ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஐயா. இந்த தேசம் முழுவதிலும் உடைய எழுப்புதலை நாக்கிறே ஓட்டும் ஆண்டவரே. ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் மேல் கிருபையாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும். எழுப்புதலுக்காக காத்திருக்கிறோம். இந்த தேசம் அசைக்கப்பட வேண்டும், உமக்கென்று எழுது பிரகாசிக்க வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக ஆண்டவர் ஆகியதவனே. இந்த வேளையிலும் கூட உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா ஆண்டவரே. எவ்வளோ போர்களும் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறதை காண்கிறீரே. கிருபையாயிரும் ஆண்டவரே. மியான்மாரிலும் கூட கர்த்தாவே அந்த பூமி அதிர்ச்சினால ஆண்டவரே எத்தனை மக்கள் உயிரிழந்து போனார்கள். எவ்வளவு சேதம் இருக்கிறது கர்த்தாவே. அந்த ஜனங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே. அவளுக்கு ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே. இடிபாடுகள் மத்தியில் மியான்மாரிலும் தாய்லாந்திலும் சிக்கி கொண்டவர்கள் விடுதலையாக்கும் ஆண்டவரே. கிருபையாய் அவளுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் எல்லா தேசங்களும் அவளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். வேதனையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை தாங்க. அடிபட்ட மக்களை தொட்டு சுகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எல்லாம் இழந்து ஆண்டவரே கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்க மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அதுக்கு நீரே ஆறுதல் தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவர் ஆகியவனே உலகத்தில் எத்தனையோ இடங்களில் நெருப்பினாலும் போரினாலும் ஜனங்கள் கஷ்டப்படுகிறாளே கர்த்தாவே. கிருபையாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லைக்குள்ளாக சமாதானத்தை கட்டளிடும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை கிருபையாய் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அறியாமல் இருக்கிறாளே கிருபையாய் இவளை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவர் ஆகியதவனே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஏழைகள் எளியவர்கள் பட்டினியாயிருப்போர் அநாதைகள் விதவைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கட்டப்பட்டவளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடியின் பிடியிலும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பலவிதமான பாவங்களில் கட்டப்பட்ட மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாயிரும் ஆண்டவரே. ஏழை எளிகளை போஷிக்கிறவர் நீர் ஆண்டவரே. கிருபையாய் இந்த நாளிலும் அவளை போஷித்தரலும் ஆண்டவரே. அவளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆகியதவனே கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எந்த விதமான பாவத்துக்கு கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவளை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவள் தேவைகளெல்லாம் சந்திங்க. நாங்களும் கூட நீர் இரக்கமுள்ளவளாய் இருப்பது போல இரக்கமுள்ளவளாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கரங்களும் கொடுக்கிற கரங்களாய் இருக்க, அவளை தாங்குகிற கரங்களாய் இருக்க எங்கள் கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை பேசும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை எழுப்பிவிடும் ஆண்டவரே. உடைய நாமத்தையே மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றினுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடைவிலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையார் வேதவாசனத்திற்கு எந்திரிப்போம். இதனால் தெரிவிக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 94
வசனம் 7 15 வரைக்கும். Scripture reading is taken today from book of Psalm, chapter 94, verses 7 to 15. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 94 7 முதல் 15 வரை. கர்த்தர் பாரார், யாக்கோப்பின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருககுணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தை யாவரும் அதை பின்பற்றுவார்கள். ஆமீன். Today's scripture reading is taken from Psalm 94, verses 7 to 15. Yet they say, the Lord does not see, nor does the God of Jacob understand. Understand, you senseless among the people, and you fools, when will you be wise? He who planted the ear, shall he not hear? He who formed the eye, shall he not see? He who instructs the nation, shall he not correct? He who teaches men knowledge? The Lord knows the thoughts of men, that they are futile. Blessed is the man whom you instruct, O Lord, and teach out of your law, that you may give him rest from the days of adversity, until the pit is dug for the wicked. For the Lord will not cast off his people, nor will he forsake his inheritance. But judgment will return to righteousness, and all the upright in heart will follow it. Amen. சபை அமர்ந்திருப்போம். Let's be seated. அனைவரையும் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர் வின்சென்ட் ஐ சர்ஜரி போனதுனால ஒரு உதவி செய்யலான்னு வந்து ஒரு நோக்கத்தில் இந்த நாளில் எங்கேயும் இல்லாததுனால ஐ டோல் யூ தட் ஐ வில் கம். இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு 1 டவுன்னாலும் 3 ரிசர்வ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. I met him in Dr. Kumar's house 2 weeks ago and he's recovering well. Thank you for praying. Thank you for being of great support to him. That's greatly appreciated. கான்ஃபரன்ஸில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க மாநாட்டுக்காக, எனக்காக, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு 2 காரியம் முக்கியமாக நீங்கள் ஜெபிக்கணும். ஒன்று, நம்முடைய சபைகள் உருவாக்கத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். There are new churches so that new churches would be formed. This year we had our 58th church, 58வது சபையாக தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை கூலாய் நம்ம செய்தோம். அண்ட் ஆல்சோ இந்த ஆண்டு வந்து புது டிஸ்ட்ரிக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். சவுதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப பெருசு. இந்த சைட் சிரம்பானில் ஆரம்பித்து பாவிலேருந்து சவுத் அந்த சைட்டு ஜோஹபரு உளுத்திரம் வரைக்கும் இருந்தது 2 டிஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ சவுதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து நெகிரி செம்பிரான் மிளாக்கா அந்த பகுதிகள். அந்த இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பேர் வந்து ஜொஹா டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த ஜொஹா டிஸ்ட்ரிக்டில் அங்கே இன்னொரு 6-7 சபைகள். அண்ட் ஐ ப்ரே அண்ட் தேங்க் காட் ஃபார் த குட் ஒர்க் தட் காட் இஸ் டூயிங். நமக்கு இந்த காலகட்டத்தில் புதிய சபைகள் உருவாகுவதற்கு கர்த்தர் செய்கிறார். ஸோ தேர் ஆர் நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் தட் இன் ப்ரெப்பரேஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் ஈப்போவில் குனுங்ரப்பட் அவுட்ரீச் அவங்க ரெடியாக இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். சகமட் அவுட்ரீச் அங்கே ரெடியாக இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. திஸ் ஆல் வில் டேக் அ பிட் மோர் டைம், பட் தே வில் இவென்ச்சுவலி இட் வில் பிகம். அண்ட் கலாங் பார்த்தா விச் இஸ் ஜேபியோட அவுட்ரீச்சு, அந்த மாதிரி புதிய சபைகள் வருது. ஆனால் ஒரு கேட்ச் என்னென்னா, புதிய சபைகள் வருது நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சபைக்கு பாஸ்டர் கொடுக்கணுங்க, அது பற்றாக்குறையாக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து லாட் ஆஃப் ரிட்டையர்ட் பாஸ்டர்ஸ் ஹெல்பிங் அஸ். லைக் ஃபார் திஸ் இயர் பாஸ்டர் ஹெர்பர்ட் கேம் பேக் டு ஹெல்ப் அஸ். In fact, a lot of people are being redeployed. Pastor Tangaraj in Alur
Alur Gaja. How old is he, Pastor? Pastor Tangaraj. ஆமாம், வயசு எத்தனை பாஸ் அவர்? வயசு ஏஜ் கூட இருக்கும் பாஸ். He's in his late 70s already, and yet when we said that after Pastor Ambrose is moved, there's nobody there, he said, okay Pastor, I will help and support அப்படின்னு. And a lot of pastors are doubling up. 2 சபை பார்க்குற போதும் இருக்கிறாங்க. So pray for that. I'm grateful to God that people like Pastor Joshua, this year Joanna Jodi, Deborah, who is doing missions in Sabha Theological Seminary, அப்புறம் நேசமலர், 4 people this year have come into the seminary, and God willing this year there are a couple of people doing practical. ஒரு 4 பேர் செய்கிறாங்க. அவங்க next year உள்ளுக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார் என்றால். But these things take time because like Pastor Joshua, he came in last year, practical முடிச்சிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கார். ஸோ இப்போ அவரோட படிப்பு 4 வருஷம், அதோடு சேர்த்து ப்ராக்டிக்கல் 1 வருஷம். ஸோ ஆஃப்டர் 5 years only he'll be available for ministry. So pray that God in his own providence will be able to help us to meet the needs. ஸோ புது சபைகள் உருவாகிறது நல்லா இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு போதகர் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thank you again for the great support that Klang has been to the conference. Every time we write for needs, whether it's Sarawak E-bond salary or any disaster relief and all, நீங்கள் எப்போதுமே முன்னுக்கு வந்து நிற்பீங்க. I always appreciate Klang Church for doing that, and you all have always given also for the student support, ministerial training, and it's appreciated. ஜெபிப்போம், தேவ வார்த்தைக்குள்ளாக நம்ம செல்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே மனுஷ கதைகள் கேட்க நாங்கள் வரல ஆண்டவரே. மனுஷ சத்தம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்கள் சத்தம், உங்கள் குரல், உங்களுடைய வார்த்தை எங்களோடு இடைப்படணும் ஆண்டவரே. இது உங்களுடைய சபை, இது உங்களுடைய நேரம் ஆண்டவரே. Come Lord and take your place. Minister to us. Open our eyes, open our ears. Redeem our spirit. Seed your word. The வார்த்தைகள் வசனங்கள் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. அது 30, 60, 100 கனி கொடுப்பதற்கு கிரியை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த பகுதி நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா ஆண்டவர் அவரை பற்றி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமா இல்லையா? மாதிரி பார்க்குறீங்க, உங்கள் பைபிளை பாருங்களேன். ஆண்டவர் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய என்னெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? பிரியமானவர்களே, நம்ம சபைகளில் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் இன் our own churches, there are a lot of people who know about God. They know about God because they've been born in a Christian family, they've been raised in Sunday school, they've gone to various websites, heard many sermons, they seem to know about God. But very few people translate that knowledge into intimacy. Yeah, I hope you understand. நிறைய பேர் அந்த அறிவு இருக்குது. ஆண்டவர் யார், கதைகள்லாம் தெரிய வேற. இயேசு பெத்லகேமில் பிறந்தார், இயேசு பாடுபட்டார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு இது செஞ்சார் அது செஞ்சார். ஓகே, அந்த இயேசுமா இன்னும் என்னோட ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த ஹிட் நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த ஹிட் நாலேஜ் ஒரு ரியலைசேஷனாக அது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஒரு உணர்த்துதலாக வந்தால் தான் அது 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 கிறிஸ்தவம். தட்ஸ் கிறிஸ்டியானிட்டி. பிகாஸ் தட் அதர் நாலேஜ் Zakir Naik also has. I'm telling you, he knows the Bible. He'll quote the verses better than many of us actually. He knows about who is this Jesus. அவரு முஸ்லீம் ஸ்டைலில் சொல்லுவார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். எனி டைம் ப்ராஃபட்ஸ் நேம் இஸ் மென்ஷன், he must tell that praise be unto him, peace be unto him, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ அவர் சொல்லும் போதெல்லாம் நபி அல் ஈசா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தான் செய்வார். அவ்வளோ ரெஸ்பெக்டோட இயேசு பற்றி பேசினாலும் he doesn't know Jesus. So today the danger for Christians is that we know this Jesus, we know who he is, we know his kingdom, we know his works, but we need to translate that knowledge to become internalized in our lives. How does that happen? நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில பாதைகள் கடந்து போகும்பொழுது அந்த வேதனை நேரத்திலையோ இல்லை அந்த சக்ஸஸ் நேரத்திலையோ இல்லை அந்த ஜெபத்திற்கு பதில் நேரத்தில் ஆண்டவர் அங்கே கொண்டு நிறுத்தும் பொழுது தான் அவருடைய கையை பார்க்க முடியும், அவருடைய தன்மைகளை நம்ம பார்க்க முடியும்.
So today I want to show you some things. How do we know that He is a seeing God or a hearing God? That's the sermon title today. That our God is a seeing God, He is a hearing God. What does He see? What does He see? What does He know or hear? A lot of times, a lot of things are not expressed and yet God knows. Okay, திருப்பி சொல்கிறேன். ஆண்டவர் வந்து நம்ம வாயில் வரத்துக்கு முன்பாகவே அல்ல சொல்கிறதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியுங்க. பைபிளில் ஆதியாகமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமை பற்றி பார்க்குறோம் தானே. ஆதாம் வந்து கடவுள் எல்லாம் கொடுத்து வைத்திருந்தாலும் கூட, அவர் மிருகங்கள் எல்லாம் அவருக்கு கூட்டாளியாக இருந்தாலும் கூட, God saw his loneliness. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொன்னார். ஆடம் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆண்டவரே ஒரு பொண்டாட்டி கொடுத்தா நல்லா இருக்கும், 2 கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லல. அவருடைய தனிமையை ஆண்டவர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. So today we can come to church. I'm okay, you're okay, we dress up well, we come, we meet our people, we eat our curry puff, we go back without nobody knowing our pain, without nobody knowing our hurts that we carry, the grief that we carry. Sometimes it's a long time grief and it's seeping with pus, and yet no, you cannot put a handle on it because you think even God doesn't care. இத்தனை வாட்டி வரேன்னு சர்ச்சுக்கு, ஆண்டவர் பார்க்கலையா என் கஷ்டத்தை, அவருக்கு தெரியாதா, அப்படி தான் நீ விட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் வேலை அந்த வேதனை நிமித்தம் அவர் மேலேயே கூட நம்ம கோவப்படலாம். But let me tell you, I'm going to give you verses. Please write it down. Go back, meditate upon it this week. That our God is a seeing God. Even when you do not verbalize it, even when you are not able to articulate it, நீங்கள் வார்த்தையில் சொல்லாட்டியும் கூட அது உங்கள் இருதயத்தை வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். விவித verses. ஆதியாகமம் 16 அதிகாரம் வசனம் 13, 14. Genesis 16 verse 13 and verse 14. Do you all type in the verses? Genesis 16, 13 and 14. வாசிங்க, யாராவது வாசிங்க. Somebody can read. என்னை காண்பவரை நான் காண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் கொடுத்தாராம். உங்கள் கடவுளுக்கு அந்த பேர் நீங்கள் கொடுத்து வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் கண்ணு பயங்கரமான கண்ணு. எப்படி தெரியுமா வசனம் சொல்லுது? ஜெரமையா சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா, your eyes saw my unformed body. என் தாயின் கருவிலை முன்பாகவே நான் தெரிந்தெடுத்தேன். Psalm 139 போய் வாசிங்க. When God formed us within the womb, or even before that he saw, you know, when our parents see us, நம்ம அப்பா அம்மா எப்போ நம்ம பிறந்த பிறகு பார்க்குறாங்க சொல்லுங்கள், எப்போ பார்ப்பாங்க நம்மள முதல்ல வயிற்றுலேருந்து வெளியே வந்த பிறகு பார்ப்பாங்க, ரைட்டா? சரி, எல்லாருக்கும் அப்படி தான். ஆனால் இப்போலாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக, கொஞ்சம் ஹை டெக்னாலஜியாக ஸ்கேன்லாம் பண்ணி வயிற்றுக்குள்ளேயே வேற பார்த்துடுறாங்க, ரைட்டா? பரவாயில்ல, டாக்டர் அதுக்குள்ள அந்த அறிவு கூட கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்டவர் அதையும் தாண்டி your eyes saw my என்னது unformed body. So even before we have a shape, அந்த பயாலஜி படிச்சிங்கன்னா தெரியும், ஜைகாட்லேருந்து அப்படியே டபுள் பண்ணி வரத்துக்கு முன்பாகவே கடவுள் பார்த்துட்டார். அப்போ இந்த மனுஷி பார்த்தீங்கன்னாக்கா ஹாகார் வந்து she was like abused. She was taken in as a maid from Egypt, and then she was made to sleep with Abraham, carry a child, and when Sarah had her own child, she was just discarded. And she thought that the God of Abraham is a Jewish God, so even when Abraham does wrong, the Jewish God will only support the Jew. But here she said, he is also my God. He has also seen me and my misery. அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். She went to the wilderness to die. அந்த மகனும் அவளும் சாகிற நேரத்தில் கூட ஆண்டவர் என்னை கண்டார் என்று இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். My child, I see your pain. My daughter, I see your hurt. You may not have told it to anybody. Sometimes we have deep trauma from our young age itself. சின்ன வயசில் என்னை தப்பாக நடத்திட்டாங்க, சின்ன வயசில் எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, இல்லை சின்ன வயசில் என் சிஸ்டர் இப்படி பண்ணிடுச்சு, ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் தூக்கிட்டு அலையிறோம் பாருங்க நம்ம. அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. And he knows how to deal with it. Right? Let me give you another example. Genesis 29 verse 32-33. வாசிக்கிறீங்களா? Genesis 29
திஸ் இஸ் ஜேக்கப்ஸ் ஒய்ஃப், லேயா அண்ட் ரேச்சல். அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருந்த லேயால். ஜெனசிஸ் 29 verse 32-33 வாசிங்க. நான் அறியாமல் எண்ணப்பட்டதே. ஓகே, my husband ignored me because the sister was more important, sister was more prettier. And so என் கணவர் என்னுடைய வேதனை என்னை பார்க்கல. ஆனால் என்ன நினைச்சான்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் அற்பமாய் காணப்பட்டதை கர்த்தர் கேட்டறினார். The Lord has heard, the Lord has heard. So then there's another one, 30 verse 17. 30 verse 17. அற்பமாய் எண்ணப்பட்டதை தேவன் கேட்டார் என்று வேதம் சொல்லுது. 30:17, 30 verse 17. பாருங்க, the Lord saw or heard that I was being despised. So sometimes, I mean, sad to say, நம்ம சபைகளும் கூட வந்து சில சோஷியல் ஸ்ட்ராட்டாலாம் இருக்குது தானே. Some people are just simply ignored. Nobody want to greet you in church also. Maybe those giving bulletin, please smile more lah. At least that will make their day, because they don't have many friends. There are some people in church very popular, got a lot of friends, but there are some people who just come, who just go, hoping that God will touch me, hoping that somebody will smile and just shake hands with them. Layal அந்த மாதிரி ஆளு. So when you're despised, when people see you as insignificant, I want to tell you, you are significant to God. You are significant to God. Because Leah was like that. You know, the pain that she carried, even the husband did not see. அந்த லேயாளுடைய வேதனை அந்த கணவராக இருக்கிற யாக்கோபு கூட பார்க்கலங்க. சாரி, யாக்கோபா, ஆமாம், யாக்கோபு கூட பார்க்கல. அப்போ அந்த 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 புருஷன் கூட அறியாத அந்த வேதனை கூட கர்த்தர் அறிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Why am I saying this? Understand that our God is a seeing God, and our God is a hearing God. Our God is a hearing God. So இன்னைக்கு I want to move on that God sees and hears, and he doesn't stop there. That's what I also want to say. பாருங்க, நிறைய பேர் சொல்லலாம், ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவர் பார்க்க, ஆமாம் அவர் ஆண்டவர், அவருக்கு எல்லாம் தெரியும், அதுக்கு என்ன? That's why you must know your God. He knows, so what? He hears, so what? He sees, so what? You know what? Read the Bible. Exodus chapter 2, 23-25. Exodus 2, 23 and 25. What does it matter if he sees or hears? பார்த்தா என்ன கேட்ப, கேட்டா என்ன கேட்ப? எல்லாம் கடவுள்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஸ்பெஷலுங்க. வாசிங்க, அப்போ யாத்திராகமம் 2, Exodus 2, 23-25. முறையிட்டு கொண்டிருந்தாங்க. கேட்டு, God heard again. God is a hearing God, right? So God heard the groaning. Then நினைத்தருளினார். The English version here it says God had rest, but God had compassion on them. பாருங்க, இந்த ரோட்டில் சில சமயத்தில் இந்த பிச்சை எடுக்கிறவங்க, வேதனை படுறவங்க வந்து எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. there may be many reasons to it lah. ஆனால் எல்லாரும் தான் பார்க்குறாங்க, அடிபட்டு கீழே கிடக்கிறாரு, இல்லை போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல் கேன் see. உதவி செய்யுங்க, தொழுங்க, ஐயா அம்மா அப்படின்னு கத்துறதும் காதில் உழுவுது. ஆனால் 10 பேரில் 2 பேர் தான் உதவி செய்கிறாங்க. நம்ம ஆண்டவர் பார்த்து கேட்டு கேர் பண்ணுறாருன்னு தான் வசனம் சொல்லுது. He heard their groaning, he saw their pain, and he acted by bringing Moses into the picture. மோசையை கொண்டு வந்து இவங்களுக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு அவங்கள தூக்கி எடுக்கிறார். அப்போ இன்னைக்கு that is why you must know your God. I must know my God. That if God sees and God hears, he is not going to ignore. கண்டும் காணாமல் இருக்கிற தேவன் நம் தேவன் அல்ல. அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் பக்தர்களுக்கு நிச்சயமாய் அவர் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இங்கே பயப்படாதீங்க.
பாஸ்டருக்கு தெரியாதுங்க. நம்மளாம் பாஸ்டர், நம்ம மேலே நிற்கிறோம், நீங்கள் என்ன போகிறீங்க, மண்டே டு ஃப்ரைடே என்ன கடந்து போகிறீங்க, நல்ல பாஸ்டருக்கு தெரியும்ல. ஏன்னா விசிட் பண்ணுவார், ஃபோன் பண்ணுவார், உங்களை விசாரிப்பார் அக்கறையோட. நீங்கள் என்ன கடந்து போகிறீங்க, ஃபேமிலி ப்ராப்ளமா, வேலை ப்ராப்ளமா, அதெல்லாம் நல்ல பாஸ்டருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல என் வேதனை பார்க்குறீங்களா ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். அந்த வேதனைக்கு ஒரு பதில் கர்த்தர் கொடுப்பார். ஆகாருக்கு பதில் கொடுத்தாரு, லேயாக்கு பதில் கொடுத்தாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் பதில் கொடுப்பாருங்க. உங்களோட வேதனைகளுக்கு ஒரு பதிலை அவர் வைத்திருப்பார். அவர் கிரியை செய்ய வல்லவராய் அவர் காணப்படுகிறார். டோன்ட் கிவ் அப் praying. Don't doubt him. Don't think that he is just siding with the rich people or the bhaktimans in the church. ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஐயோ, இந்த ப்ரே பண்ணுற ஆண்டி சொன்னால் கேட்பாங்க, ஏன் ஜெபலாம் எங்கே கேட்க போகிறாரு, நான் வேறு கெட்டவனாச்சே. ஆனால் இயேசு சொன்னார், கெட்டவனுக்கு தான் வந்தேன்னு சொன்னார். ஆமாம் இல்லையா? பரிசுத்தவான்களுக்கு வரலையா ஆண்டவருக்கு. யாருக்கு வந்தார்? I've come not come for the righteous, I've come for the sinner. So the devil can cheat us. You know why God has forgotten you? Because you're not good lah. It's okay. The good shepherd left the 99 for the sake of that straying one. காணாமல் போன, தொலைஞ்சி போன அந்த ஒன்று கூட்டத்தில் இருக்க வேண்டியதானே. பேன்னு வாய் பார்த்து காணா போயிடுச்சு. கிடக்குது. எத்தனை வாட்டி தான் பிடிச்சி கூட்டு வருதுன்னு ஆண்டவர் சொல்லலையா? 99 விட்டுட்டு Luke 15 படிச்சிங்கனாக்கா, until he finds it, தமிழ் எப்படி போட்டிருக்குன்னா, கண்டுபிடிக்கும் மட்டும் தேடுவாராம். அப்படின்னா அது 2 நாள் ஆனாலும் சரி, அவர் டயர்டானாலும் சரி, பசிச்சாலும் சரி, கண்டுபிடிக்கும் மட்டும் நீ வேண்டும் என்ற ஆண்டவர் உன்னை தேடிக் கொண்டு இருக்கிறார். You are important to him. You are important to him. Let me go to my second point. ரெண்டாவதாக ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒன்று நம்முடைய வேதனைகள், நம்ம காரியங்கள்லாம் பார்க்கிறார்ல, அதே போல் சில காரியங்கள் நம்ம மறைத்து செய்கிறதும் ஆண்டவருக்கு பார்வையில் இருக்கிறது. This is has got 2 points to it, 2 facets to it. ரெண்டு பகுதியை பார்க்கலாம். இப்போ ஆண்டவரை பார்க்குறாருன்னா நம்ம எல்லாம் இப்போ அல்லேலூயா சொல்லுவது தானே. இப்போ நம்ம சொன்ன பிரகாரம் ஆண்டவர் வேதனை பார்க்குறாரு, என் கஷ்டத்தை பார்க்குறாரு, ஆஃபீஸில் என்னை புலி பண்ணுறாங்க, கடவுள் பார்க்குறாரு, என் பின்னால் இமெயில் எழுதுறாங்க, கடவுள் பார்க்குறாரு, சொந்தக்காரங்களாம் என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, என்னைய ஆண்டவர் பார்க்குறாரு, அதெல்லாம் சந்தோஷம்தான். பட் மைண்ட் யூ, தேர் இஸ் ஆல்சோ another side to it. நம்ம பண்ணுற உல்டா வேலையும் அவர் பார்க்குறாரு, பண்ற சேட்டையும் அவர் பார்க்கிறாரு. வாசிப்போம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். That's my second point. Ezekiel chapter 8 verse 12. வாசிங்க. Ezekiel chapter 8 verse 12. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். You see, these guys are supposed to be the leaders, you know. இவங்களாம் மூப்பர்களாம். அப்போனா சபைக்கு பிரதித்திரமானவங்க அல்ல, ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் அறிஞ்சவங்களாக இருக்கணும். பட் அவங்க அப்படி ஆண்டவரை அறியணும்னு சொல்கிற மக்கள் கூட ஆண்டவர் பார்க்குறாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், when we become more familiarized with God, தமிழ் என்ன வார்த்தை பாச ஃபெமிலியரைஸ்னால், மேபி ஒரு அலட்சியமாக, மேபி ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கூட்டாளி அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரைஸ் ஆன பிறகு we tend to distort that perspective and we only see the good side of God, failing to realize grace is only one part of the coin. Judgment is also there in the other side. நீங்கள் ஒரு ஜனக்கூட்டம் கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்னு போயிட்டு இருக்குங்க, ஆனால் ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை தான் அது பார்க்குறது. ஆண்டருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குதுங்க, ஆண்டருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. அது அவங்க அந்த லீடர்ஸ் கூட பார்க்கலையா? வசனம் அப்படி தான் சொல்லுது. வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்க. பாருங்க, கடவுள் பார்க்கல. இப்போ நான் வந்து எல்சிசியில் கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஸ்பைரேஷன்லாம் செய்கிறேன், ஆனால் நான் எல்சிசி டைமில் பேச மாட்டேன். 2 நாளுக்கு முன்னால் மாமா கடையில் உட்காந்து பேசுகிறேன்னா என் ஆண்டவர் அங்கேயும் சிசிடிவி வச்சிருக்கிறார். பின்னாலெலாம் சேட்டை பண்ண முடியாது ஆண்டருக்கு முன்பாக. பாஸ்டர் கண்ணெலாம் ரொம்ப ஈஸியாக மண்ணை தூவிடுவோம். சோசரம் பாஸ்டராக நாங்கள்லாம் மயங்கிடுவோம். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இந்த மூப்பர்கள் ரகசியத்தில் செஞ்சாங்களாம். என்ன போட்டிருக்கோமா? ரூமா போட்டிருக்கா? மறுபடியும் போடுங்க வசனத்தை. They hid, you know, they were doing it in darkness. That's what the Bible says. They were doing it in dark. They think nobody knows. They think that I can manipulate.
and I can even cheat God. That's that arrogance. Whenever you become proud like that, I think I can cheat people, and in the process I can even cheat God. That's your downfall, because pride goes before downfall. நான் மேனேஜ் பண்ணிடுவேன், நான் ரோல் பண்ணிடுவேன், நான் இங்கே சொல்லி வேறு மாதிரி அங்கே வேறு மாதிரி சொல்லிவிட்டு செஞ்சிருவேன்னு சொன்னால் நீ உழுவுறதுக்கு காலம் வந்து அதான் வசனம் சொல்லுகிறது. நான் இருட்டில் செஞ்சேன்னா நான் யாருக்கும் தெரியாதுன்னு நீ அவுட்கம்மை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறேன். அப்போ நீ ஆஃபீஸில் கணக்கு கிளைம்ஸ் கொடுக்கும்பொழுது யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் இன்னொரு 10 போட்டு விட்டேனாக்கா. இந்த 8 ஆண்டில் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு சில சபையில் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்கேண்டல்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ஒரு அம்மா ட்ரெஷரர் வந்து அவங்க மெனிப்புலேட் பண்ணாங்க. இன்னொரு இடத்துல ஒரு யங் கேர்ள் அது மெனிப்புலேட் பண்ணிச்சு. அது வந்து மேபேங்க் சர்டிஃபிகேட்டு மாற்றி ஃபோட்டோஸ்டேட் காப்பி கொண்டு வந்து அது ஃபோட்டோஸ்டேட் ஒரிஜினல் அமெண்ட்மெண்ட் செஞ்சுட்டு ஃபோட்டோ காப்பி கொண்டு வந்துட்டு இதுதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சொல்லி செஞ்சாங்க. அதில் இன்னொரு சபையில் அவர் நம்பர் போடல மன்னன், அவர் 116 பக்கத்தில் 0 போட்டுருவார், முன்னுக்கு ஒரு 1 போட்டுருவார். ஸோ கிளைம் வந்து 116 இல்லை 1016 ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வி திங்க் தட் நோபடி நோஸ். பேனோ செக்காப்பா எங்கே போய் சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதே கலரில் இருக்குது. பட் நம்ம ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்களே, கம்பெனிக்கு போயிட்டாங்க, உங்கள் ப்ராடக்ட் எவ்வளோ வேலை, இந்த ரிசீட் உங்களுடைய, இந்த ரிசீட் உங்களோட தான், ஆனால் இந்த நம்பர் எங்களோட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. How long will you run? One day you will get caught. One day you will get caught. Because God is gracious. He will give you a long rope. நீட்டாக ஓட விடுவாருங்க, லீஷை ஓட விடுவார். மனம் திரும்பு, திரும்பி வா, நீ பொய் பேசுறது நிப்பாட்டு, நீ ஏமாத்துறது நிப்பாட்டு, 2 முகமாக இருக்கிறது நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பார். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் கண்ணு நம்ம மேலே பட்டு அதற்கு ஒரு பதில் கொடுக்கணுங்க, அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். Let me give you another verse, Psalm 10 verses 4 to 11. சங்கீதம் 10 வசனம் 4லேருந்து 11 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 10 4லேருந்து 11. தேவன் இல்லை, தேவன் பார்க்கல. ஆண்டவர் வந்து அவர் அங்கே இருக்காரு, பிஸியாக இருக்காரு, நான் இங்கே இருக்கேன், அதனால் இச்சபடி நான் வாழலாம் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவங்க அப்படி தான் ஏமாத்துறாங்க. ஆண்டவருக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, நான் ஓகே தான், நான் சர்ச்சுக்கு வந்து நல்ல பையனாக நடிச்சிட்டேன்னா ஆண்டவர் ஏமாற்றிடலாம், மேபி என்வலப்பில் கொஞ்சம் காசு போட்டேன்னா ஆண்டவர் ஏமாற்றிடலாம் அப்படின்னு நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறோம். சரியா? அப்புறம் தொடர்ந்து வாசிங்க 4 to 11. பாருங்க, என்ன ஒரு அரகன்ஸ்னா, நான் எல்லாம் செய்வேன், கெட்டதெல்லாம் பேசுவேன், ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதுவும் என் வாழ்க்கை ஒண்டி இல்லை. எவ்வளோ நாளாவும் என்ன போட்டிருக்கு, எவ்வளோ நாளா தலைமுறையாகவும் நான் எப்படி இருப்பேன், யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உன்னுடைய ஆண்டவர் குருடா? இல்லைங்க, பார்க்குற ஆண்டவர் இருக்கிறாரு. நம்மளுடைய வாழை நறுக்கி வைக்கிறதுக்கு இன்னும் டைம் கூட வரல, அவ்வளோதான். The time has not come for judgment, that's all. We cheat ourselves and say ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், நான் தலைமுறையாக நான் நல்லா இருப்பேன். நம்முடைய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன். நம்முடைய தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய காரியங்கள் தீமையாக அவர்கள் செய்கிறது இப்போல்லாம் கதை வெளியே வருது பாருங்களேன். அப்போ அவங்களுடைய திங்கிங் என்னன்னா, என்னுடைய லைஃப் டைமில் நான் வந்து ராங்காக ஏர்ன் பண்ணுறது எனக்கு மட்டுமல்ல, அந்த சீட் பண்ணி நான் எடுத்த பணம் வந்து தலைமுறைக்கும் என் பிள்ளை, என் பேர பிள்ளை, அது எல்லாத்துக்கும் வரணும்னு சொல்லி சேர்த்து திருடுறாங்க. அதான் அந்த வசனம். I will do wrong, but yet I will not be afraid, because this quote unquote blessing, wrong blessing that I have taken for myself will last for generations. That's what the verse says. Sometimes we think that we can get away with it, but suddenly a whistleblower comes. வந்து இந்த அவங்களுடைய ஏமாத்தலாம் சொல்லி, இப்போ இடையில இஸ்மாயில் சபரியோட விசில்ப்ளோவர் வந்து சொன்ன பிறகு வீட்டுக்கு எத்தனை மில்லியன் கேஷ் இருக்குது. அப்போ உண்மை ஒரு நாள் வெளியே வரோன்னு சொல்லிட்டு அவரும் பயப்படல, அவர் சுற்றி உள்ளவங்களும் பயப்படல. சுற்றி உள்ளவங்க எல்லாம் இருக்கும்பொழுது நோ ப்ராப்ளம்லாம், ஆனால் மாட்டும் போது இவர் ஒண்டி தானே மாட்டணும். ஒரு நாள் ஆண்டவர் வைத்திருப்பாருங்க,
அது நமக்கு பயம் கொடுக்கணும். இட் மஸ்ட் stir fear in our hearts. It's a good fear. It's a holy fear. That is called the fear of the Lord. And it is a blessed fear. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஃபியர் இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் என்னன்னாலும் செய்வேன், என்னன்னாலும் பேசுவேன், எப்படியாச்சும் நடந்துக்குவேன். யார் இருக்கா? அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்? பயம் இல்லாமல் போயிடுச்சு. நான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தப்பிச்சு போகலான்னு நினைக்காத, நான் பார்க்குற தேவன், நான் கேட்குற தேவன். அவருக்கு விட்னஸ்லாம் தேவையில்லை. இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு இன்னொரு ஆள் ரிப்போர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவருக்கு ஃபுல்லாக அவருக்கு தெரியும். கதை ஃபுல்லாக தெரியும். பாதிலாம் தெரியாது அவருக்கு. நம்ம பாதி கதையை கேட்டு நம்ம துள்ளிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை, ஆண்டவர் முழு கதையும் ஆண்டவருக்கு தெரியும். எங்கே ஆரம்பிச்சிச்சு எங்கே முடிஞ்சிச்சு என்று அவருக்கு தெரியும். இந்த வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவர் ராஜா ஆன பிறகு பெத்ஷிபாவோட தப்பான ஒரு உறவு வைத்தார். பெத்ஷிபா மாசமானோன்னே அந்த கதை வந்துடக்கூடாது, வெளியே அவரு தான் அதுக்கு காரணம்னு வந்துடக்கூடாதுன்னு ஊரியா என்ற அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர் வாரில் அனுப்பிடுவார். வாரில் அனுப்பி ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஊரியா கையில் ஒரு லெட்டர் கொடுப்பார். அந்த லெட்டர் ஆர்மி ஜெனரல் ஜோப்க்கு போகும். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கோன்னா, இந்த ஊரியா இந்த லெட்டர் கொடுக்கும் பொழுது அவனை சண்டையில் கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் அந்த சண்டையில் முன்னுக்கு வச்சுட்டு நீங்களாம் வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னா அவரோட டெத் வாரண்ட்டே அவர் தான் கொண்டு போகிறார். அவர் புரியுதா? He's taking that letter that David is writing to the general in his own hands, not realizing that there's something going on behind the scene. அதே மாதிரி நடக்குது. ஜோபும் அதே மாதிரி ட்ரிக் பண்ணி அவரை யுத்தத்தில் சேர்த்து, ஊரியா நீ நல்ல சோல்ஜர்ப்பா, வா இன்னைக்கெல்லாம் நீ உனக்கு முன்புள்ளே வைக்கிறேன் அப்படின்னு முன்னுக்கு வச்சுட்டு சண்டை பயங்கரமாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. அவர் போட்டுறது. அப்புறம் அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு, ராஜா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்துல இதெல்லாம் பைபிளில் இருக்குங்க, நான் என்னமோ சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த ராஜா இந்த பெட்டல் நடந்துச்சு, இந்த பெட்டல் நடத்தல நிறைய பேர் செய்தாங்க. ஓ பை த வே ஊரியாவும் இறந்துட்டார். அவர் லெட்டர் போடுறாரு. விட்டு திருப்பி லெட்டர் போடுறாரு. ஓ ரொம்ப கவலையாக இருக்குது இந்த நியூஸை கேட்கறதுக்கு. சாவடிக்க சொன்னதே இவர் தான். ஓ ரொம்ப கவலையாக இருக்குது. அதில் ஒரு வார்த்தை போடுவார் பாருங்க தாவீது, யுத்தம்னா 4 பேர் சாவதான்ப்பா செய்வான் அப்படின்னு எழுதுறாரு அவர். தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக தாவீது. ஆனால் ஆண்டவர் மோப்பம் எடுத்து வந்தார். ஒரு நாத்தான் மூலியமாக ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது, உன் கை தான் தாவீது அவனை கொன்னுச்சு, பிலிஸ்தீன் கொல்லல, உன்கிட்ட அந்த சாஸ்ன்னு ஆண்டவர் மோப்படுத்து வந்துடுவார். யார் இந்த குழப்பத்துக்கு காரணம்? யார் இந்த சபையில் இந்த சேட்டைக்கு காரணம்? யார் இந்த குடும்பத்தில் இந்த போராட்டத்துக்கு காரணம்னு முன்னுக்கு நீங்கள் ஆள் விட்டு பின்னால் கேம் விளாண்டாலும் ஆண்டவர் அங்கே பார்க்க மாட்டார், நேராக வந்துடுவார். என்ன இங்கே சாமி கொடுத்து விளாண்டுட்டு இருக்க நீனு அப்படின்னு கப்புன்னு கையை பிடிச்சிடுவார். அப்போ don't think you can outsmart God. That's the point, the second point, that God notices our evil. God notices all our hidden agendas. அவர் எல்லா மறைப்பொருள் கூட அவருக்கு மறைப்பொருளே இல்லைங்க. இன்றைக்கி 2 காரியம் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று, ஆண்டவர் நல்ல விதத்தில் பார்க்கிறார், நம்ம வேதனைகளை பார்க்கிறார், நம் குறைகளை பார்க்கிறார், நம் தேவைகளை பார்க்கிறார். Be happy, be glad, because we have such a God. And he doesn't just see and hear, but he sees and hears and cares. He cared enough to intervene in Hagar's life. He cared enough to intervene in Leah's life. He cared enough to hear and answer Hannah. அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மளுடைய தேவன். 2வது பாயிண்ட்டு, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மாற்ற வேண்டியவங்களை நம்ம மாற்றி தாங்க ஆகணும். மனம் திரும்பலுக்குள்ளே நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். அப்படி இல்லாவிட்டால் அதற்கு ஒரு பதில் நம்ம கொடுக்க வேண்டும், ஒரு பதில் நம்ம கொடுக்கணும். மனம் திரும்பினா கூட கடவுள் பார்ப்பாரா? நிச்சயமாக பார்ப்பார். அந்த வசனத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் முடிக்க போகிறேங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். I want to give this as my final verse. 1 Kings 21. God notices our repentance. So when we talk about the fear of the Lord today, if God is telling you to repent, repent, because that's very valuable in God's sight. கடவுளுடைய பார்வைக்கு மனம் திருந்தல் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு. அதான் ஆண்டவர் பரலோக இயேசு என்ன சொல்கிறாரு, பூலோகத்தில் ஒரு மனுஷன் மனம் திரும்பினா பரலோகமே என்ன செய்யுமா? கொண்டாடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ தட் ரிப்பென்டன்ஸ் must come from our heart, because God notices and values repentance.
வாசிங்க 1 ராஜாக்கள் 21, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 21, 25 to 28 வாசிக்கிறீங்களா? 25லேருந்து 28. ஐ வில் க்ளோஸ் வித் தட். இல்லை 1 ராஜாக்கள் 21மா? 21. இது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறானா? இல்லை. யார் டெஸ்டிமனி கொடுக்குற அவரை பற்றி? பைபிள் சொல்லுது. இந்த ஆகாப்பு கெட்டவன் கூட இல்லை, கேடு கெட்டவன். அங்கே வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, நான் சொல்லலைங்க, நான் எடுத்துட்டீங்கம்மா, போட்டுருங்க. He was wicked. He was not just evil. There's a difference between being evil and being wicked. If you are consistently evil, you will become wicked lah. ஸோ அப்போ விக்கெட்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு தோளும் வேறு இருந்துச்சான். யார்? மனைவி வேறு சப்போர்ட்டு. இந்த பாஸ்டருக்கெல்லாம் ப்ரேயர் சப்போர்ட்டுக்கு மனைவி இருக்கிற மாதிரி விக்கெட்னஸ்க்கும் சில சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. மனைவி இன்னும் எப்படி இருக்குங்க, அமைதியா போய் கேளுங்க, இழிச்ச வாய் மாதிரி இருக்காதீங்க, சண்டை போடுங்க, உங்கள் உரிமையை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவரெல்லாம் தீர்த்து கொடுப்பாரு. சரியா? அடுத்தது என்னம்மா? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஓகே. abominable things, you know, he was wicked. 26 வைங்கம்மா, 26, 26 வைங்க. மகா அருவருப்பாய் அப்படின்னு நடந்து கொண்டானா. அப்புறம் என்னது போட்டிருக்கு பாருங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அதை தான் செய்யணும். இந்த பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் பார்க்குறாரு கேட்குறாருன்னு, இவ்வளோ நாள் தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருந்தேன், யாரும் பார்க்கலன்னு. ஆனால் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் ஒரு வார்னிங் கொண்டு வந்துட்டாரு. இந்த 30ஆம் தேதி மார்ச் மாதத்தில் நான் மனம் திரும்பணும்னு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். அந்த தீர்மானம் நீங்கள் எடுத்த பிறகு என்ன நடக்குது? வாசிங்கம்மா, 27லேருந்து வாசிங்க. வஸ்திரங்கள் கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு உபவாசம் பண்ணி, இன்னைக்கு அரிரையெல்லாம் இல்லை உங்களுக்கு, உபவாசம் தான். ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டானா. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தில் 28 வாசிங்க. பாருங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ எலிஜா கிட்ட, இப்போ ஆண்டவர் எலிஜாட்ட போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாசிங்க. கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக இந்த எச்சரிக்கை வந்த பிறகு தன்னை தாழ்த்ததுனால, இந்த மெசேஜ், இந்த ப்ரீச்சிங் கேட்டு தன்னை தாழ்த்துனதுனால, அல்லேலூயா சொல்லுமா? ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ரிப்பென்டன்ஸ் அவாய்ட்ஸ் டிசாஸ்டர். மனம் திரும்புதல், சொல்லுங்க, மனம் திரும்புதல் அழிவை விளக்கும். அங்கே அதுதான் நடந்துச்சு. ஸோ அப்போ இன்னைக்கு காண்கிற தேவன் அந்த மனம் திரும்புதலையும் அவர் பார்க்குறாரு, அவர் வேல்யூ பண்ணுறாருங்க. அப்போ இன்னைக்கு நான் மனம் திரும்பினா என்ன, நான் நல்லவனாக இருந்தாருன்னா, நான் கெட்டவனாக இருந்தால் அப்படி பேசாதீங்க. நீ நல்லவனாக இருப்பேன் என்றால் ஆண்டவர் உனக்காக பேசுவார். ஆமாம் இல்லையா? ஆப் கெட்டவன், கேடு கெட்டவன், மகா அருவருப்பானவன். ஆனால் அவன் மனம் திரும்பும்போது அவன் சார்பில் யார் பேசுகிறா? ஆண்டவரே பேசுகிறாருங்க. அப்போ நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். நம்முடைய ரிப்பென்டன்ஸ் பார்க்கும்பொழுது, நம்முடைய ஹியூமிலிட்டி பார்க்கும்பொழுது அவர் கவர்ந்துடுறாரு. அவர் அப்படி தான் பைபிளில் யாரெல்லாம் அழுகுறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிடுவார். அப்போ இன்றைக்கி தேவன் கொடுக்குற வார்த்தை, நீ கடந்து போகிறதை நான் பார்க்குறேன், உனக்கு உதவி செய்வேன். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உன் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய காரியங்கள், விட வேண்டிய காரியங்களை விட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீங்கள் தூரமாக இருக்கிற தேவன் இல்லவே இல்லை ஆண்டவரே. லார்ட், யூ ஆர் நாட் அ ஃபார் அவே காட், பட் லார்ட் யூ ஆர் ஆல்வேஸ் வித்தின் அவர் ப்ராக்சிமிட்டி. எங்கள் பக்கமாக தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம் என்று கூட அது தூரத்தில் அறிவீர் என்று சங்கீதம் 139 4ஆம் வசனம் சொல்லுகிறது. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவர். அதனால் என்னுடைய வேதனை நீ அறிந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி.
என் கண்ணீரை பார்க்குறீங்க, என் பிள்ளைகளை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய கஷ்டத்தை குறித்து நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. என்னை புலி பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. என்னை குறித்து பொய் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதே போல் கர்த்தாவே, என் வாழ்க்கையில் செய்கிற தீமையும் கூட நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் அடி வாங்காமல் இருக்கிறது உங்கள் சுத்த கிருபை ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சத்தியம் கேட்டது போல, இந்த துன்மார்க்கமான இந்த ராஜா மனம் திரும்புதலை பார்த்தது போல எங்கள் மனம் திரும்புதலும் நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே. லார்ட், நோட்டீஸ் our own repentance. help us to change our ways. எங்களை வழிகளை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன அதுதான் நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவரே. அதுதான் இந்த நாளுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க கிருபை தாரும். காண்கிற தேவனாய், கேட்கிற ஒரு தேவனாய் நாங்கள் உம்மை பார்க்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இன்றைக்கி நம்ம பிரசிடென்ட் வந்து நல்லா ஒரு வார்த்தையை பந்து கொண்டார். மன திரும்பலை பற்றி பந்து கொண்டார். நம்ம தேவன் காங்கிற தேவன். ஐயா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும், தேவன் சமூகத்தில் வருவோம். தேவன் மன இறங்குற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் கூட சபையார் எந்திரித்து 135வது பாட்டை பாடும். அது வெளில காணிக்கும் தசு பாவம் எடுக்கப்படும். Stotram, Manisa.
ஆண்டவரே இந்த காணிக்கைகளுக்காய் நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவரே விதைத்த ஒவ்வொரு கரங்களையும் உள்ளங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதியும். அவர்களுடைய தேவையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர், கேட்டுக்கொண்டிருக்கிறீர். சத்தியத்தில் கேட்டபடியே ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்படியாய் எங்களுடைய தேவைகளை கர்த்தர் நீ சந்தியும். மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Please be seated. We'll have an announcement now. Once again, I welcome each one of you for this wonderful service this morning. மறுபடியும் யாரும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். விசேஷமாக நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம டிஎஸ்சி பிரசிடென்ட் மிஸ் ரெவரண்ட் டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டெனிஸ் ராஜ் அவங்க மனைவியும் வந்திருக்காங்க. அவங்கள கைத்தட்டி மறுபடியும் வரவேற்போம். இந்த நாளிலே அவங்க பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தைக்காக நன்றி. சபை சார்பையும் போதுகிற சார்பையும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் 2 காரியத்தை குறித்து சொன்னார், ஜெபத்தில் வச்சுக்க சொல்லி. ஒன்று புது சபை, புது திருச்சபை வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபிங்க. இப்போது 58 சபைகள் இருக்குது டிஎஸ்சியில். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, சபை வளரணுன்ட்டு. ஓகே, அடுத்தது புது போதகர் வேணும். வி நீட் நியூ பாஸ்டர்ஸ். ஸோ 2 ஜெபக்குறி நீங்கள் வச்சுங்க. நீங்கள் உங்கள் அன்றாட ஜெபத்தில் நீங்கள் இது குறித்து ஜெபிக்கலாம். ஸோ அவரை வாஞ்சே நம்ம இந்த காரியத்தை நம்ம ஜெபத்தில் வச்சுக்குவோம். தொடர்ந்து இந்த வேலையில் கூட flowers that grace the sanctuary this morning is contributed by Mr. and Mrs. Dalton, Raj Fernando, and Master Alpicus David Fernando, our 3rd birthday, and Mr. Philip Prabhalaydan and Mr. and Mrs. John Pramaraj, in a loving memory of our late Mr. Paul Sukadevan. Kindly join us for the coffee fellowship after the service contributed by Mr. and Mrs. Dalton Raj Fernando for the Master Alpicus David Fernando, our birthday kandi. இதனால் அவங்க இந்த காஃபி ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் ஆல்சோ ஃப்ரைடே நான் இந்த காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பால் அவங்க ஃப்ரைடே அந்த லன்ச் சர்வீஸ், ஃப்ரைடே சர்வீஸ்க்கு அவங்க அது காஃபி ஃபெலோஷிப் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் கூறுறேன் இந்த நாளில். மற்ற காரியங்கள் அங்கே போட்டுப்பட்டிருக்கு. as you all know, our pastor is still on leave. ஓகே, ஸோ 20ஆம் தேதி 4ஆம் மாதம் வரைக்கும் அவர் லீவில் இருப்பார். அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னாச்சும் ஒரு அவசர தேவைகள் இருந்தால், ஒரு அவசர தேவைகள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இல்லை அசிஸ்டன்ட் லீடர் இருக்கார் மிஸ்டர் தேவதாஸ், அவரை தொடர்பு கொள்ளலாம். இல்லை எல்சிசி சேர்மன் மிஸ்டர் அச்சு நாயுடு இருக்கார், அவருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அங்கே ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த ஒரு அவசர தேவை இருந்தால் நீங்கள் அங்கே ஃபோன் அடித்து நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓ தி சர்ச் ஆஃபீஸ் நம்பரும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, 8வது காரியம் மெத்தடிஸ்ட் யூத் யங் அடல்ட்ஸ் ஃபெலோஷிப் வித் கிஃப்ட் ப்ராஜெக்ட். ஓகே, இது எப்போதுமே அந்த செய்கிற அந்த காரியம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அது பொருளை கலெக்ட் பண்ணி இப்படி ஏழை மக்களுக்கு, தேவையான மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த ஊழியம் குறித்து ஏற்கனவே அறிக்கை செஞ்சுருக்கோம். அங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் அது மூலியமாக நீங்கள் கொடுக்கலாம் அந்த காரியத்தை. ஐ டிரைவ் 2025. ஸோ இந்த ஊழியம் குறித்து ஏற்கனவே பகிர்ந்து கொண்டோம். ஸோ அங்கே போட்டிருக்க அந்த காரியம் பாருங்கள். ஓகே, ஸோ 14ஆம் தேதி 6ஆம் மாதம் இந்த காரியம் நடக்க போகுது. ஸோ க்ளோசிங் டேட் 31ஆம் தேதி மே. ஓகே, இந்த வருஷத்தில் 31ஆம் மே இந்த கான்ட்ரிபியூஷன் க்ளோசிங் டேட்டு. இப்போ அப்படி நீங்கள் பங்கெடுக்க போகிறோன்னா நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். ஒரு 50 வெள்ளி அளவில் நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். இதை பாதி காசு டொனேஷன் மூலிமா, பாதி காசு அங்கே அந்த அந்த கிளாஸ் அந்த ஸ்பெக்டிக்கல் செய்கிற அந்த கம்பெனி அவங்க மூலியமாக ஒரு பாதி காசு அவங்க போடுறாங்க. ஸோ இது மூலிமா இந்த ஊழியம் எடுத்து செய்கிறாங்க. நிச்சயமாக நம்ம இந்த ஊழியத்தை நம்ம ஆசீர்வதிப்போம். சபையாக நம்ம இந்த சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஊழியத்தை. அடுத்து மெத்தடிஸ்ட் உமன் பார்னபஸ் 8 ப்ராஜெக்ட். இந்த காரியத்தை குறித்து அங்கே போட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அங்கே இது குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக தெரியணும்னா யூ கேன் கான்டாக்ட் மிஸ்ஸஸ் ரோஸ் மேரி. அங்கே ஃபோன் நம்பர் போட்டுருக்கு, நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம். அவங்க
மெத்தடிஸ்ட் சீனியர் ஃபெலோஷிப் டைம் ஆஃப் ப்ரேயர் இன்னைக்கு சபை ஆராதனை முடிந்து 11 மணிக்கு இந்த காரியம் நடக்கும். ஜெப வேலை நம்ம சபையில் இங்கே சர்ச்சில் நடக்க போகுது. ஸோ ப்ளீஸ் டேக் நோட். ஆல் த சீனியர் மெம்பர்ஸ் யாரும் சபை மக்கள் யார் வேணாலும் இந்த காரியத்தை இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். ஆல் மோஸ்ட் வெல்கம். ஓகே, அடுத்த காரியம் வந்து மிஷன் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் ஹோப். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நாட்கள் போட்டிருக்கு 150 வெளி ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அப்படியாக நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு அந்த தேவன் தோணுனா இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காளியாக இருக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சகோதரி ஜெயந்தி அவங்க ஜெயந்தி ஜெயராஜ் அவங்களே வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அங்கே ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. மிஸ்டர் ஜி ராஜன் அவங்களையும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அங்கே ஃபோன் நம்பர் போட்டு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி 4ஆம் மாதம். ரொம்ப நாள் இல்லை. ஸோ பேசிக்கலி வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ். நீங்கள் அப்படி இந்த ஊழியத்தில் பங்கெடுக்க போகிறோன்னா நீங்கள் வந்து அங்கே தொடர்பு கொள்ளலாம். ஸ்லாங்கோ சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி ஸ்பாட் கார்னிவல் அங்கே பார்த்தீங்கன்னா தேதி கொடுக்கப்பட்டு 1ஆம் தேதி 5ஆம் மாதம். அங்கே பாருங்கள் டைம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி லாஸ்ட் டே. ஸோ நீங்கள் சீக்கிரமாக இந்த காரியத்தை கொடுத்து நீங்கள் வந்து கொடுங்க. டைம் இஸ் இட் லாஸ்ட் டே வேணும். லாஸ்ட் டே டுடே. ஓகே, இன்றைக்கி லாஸ்ட் டே. ஸோ அங்கே டைம் அந்த ப்ரோக்ராம் டைம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள். ஒன்றும் போதை இது குறித்து தெரியணுன்னா மிஸ்டர் கேலப் ஆண்டனியோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தென் வி ஹேவ் தி அஃப்கோர்ஸ் நம்ம ஈஸ்டர் சர்வீஸ் ரெசர்வேஷன் சண்டேஸ் இஸ் ஆன் கார்னர். ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ இதுக்கு இந்த நாளில் வந்து வி நீட் காயர்ஸ், ஸ்பெஷல் காயர்ஸ். ஓகே, இந்த ஸ்பெஷல் காயர்ஸ்காண்டி ஒரு நேம் லீஸ் ஃபில் அப் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் வந்து அங்கே போர்டில் போட்டுப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் வந்து அந்த காயரில் வந்து பங்கெடுக்க போகிறீங்கன்னா யூ ப்ளீஸ் அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்கள். அங்கே போட்டது உங்கள் பேரை நீங்கள் போடலாம். இப்போ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பார்ட் ஆன் தட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, எனி அதர் நியூ மெம்பர்ஸ் கம் இன்றைக்கி வந்திருக்கீங்களா? புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்களா இன்றைக்கி? எனி நியூ மெம்பர்ஸ்? நோ. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ஐ ஹேண்ட் ஓவர் டு பாஸ்டர் ஃபார் க்ளோசிங் ப்ரேயர். மியான்மரில் நடந்த துக்க காரியங்களில் பேங்காக்கும் பாதிக்கப்பட்டது. பேங்காக்கில் வந்து நம்முடைய சபையின் சகோதரர் ஜெயராஜா மிஷன் கூட்டத்துக்காக பேங்காக்கில் ஒரு கூட்டம் நடக்குது. இப்போது இஸ் கோயிங் ஆன் இன்டர்நேஷ்னல் மிஷன் கான்ஃபரன்ஸ். அவர் பிரதர் ஜெயராஜா இஸ் தேர். I tried to contact him yesterday, but 2 hours contact was cut off. So yesterday about 3 o'clock managed to get him, where they were meeting in Bangkok in a hotel, 7th floor. There was some tremors. So everybody left, and then they had to wait for a few hours before they could enter, but they were not allowed to go back, because they were expecting any other tremors come, it may be worse. But the meeting continues, the conference is continuing. So continue to pray. More than 1,600 people have died. But it may be more because many are still hidden under fallen buildings. The bodies have not been recovered. So continue to pray. Let us pray. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக காரியங்கள் நாங்கள் கேள்விப்படும் இந்த வேளையிலே துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், நண்பர்களையும் உறவினர்களையும் இழந்த அநேகர் கர்த்தாவே, இந்த பூமி அதிர்ச்சியினால் ஏற்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உதவி செய்கின்ற கரங்கள் ஒவ்வொன்றையும் கூட இருந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். அன்பின் பிதாவே, தொடர்ந்து எங்களுடைய மாநாட்டு தலைவருக்காக செபிக்கிறோம், ஊழியத்துக்காக செபிக்கிறோம்.
தொடர்ந்து போக்கிலும் வரத்திலும் நீர் அவரையும் மனைவி பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்திலே வெளியே செல்லும் பொழுதும் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். பள்ளி மாணவர்கள் விடுமுறையில் இருக்கும் பொழுதும் நீர் அவர்களையும் காத்து உம்முடைய அன்பிலும் நிறைத்து கர்த்தாவே ஆசீர்வதியும். இந்த விடுமுறை நாட்களிலே வெளி இடங்களுக்கு பிரயாணமாக போகிற சபை மக்கள் யாவரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து போக்கிலும் வரத்திலும் கர்த்தாவே அநேகர் பிரயாணம் செய்கின்ற நாட்களில் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உம்முடைய மகத்துவமான பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடைபெறுகிற ஆராதனைகளிலே சபை மாநாட்டு மாகாண நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்திரலும். உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை அனுப்பும். உமக்கே துதி கனம் மகிமை இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம். எங்கள் நன்மை நிறைந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து உங்களை ஆசீர்வதிக்க கடவது. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். சபையார் தேவ செய்த அமரவும். கர்த்தருக்கு சோத்திரம். உங்கள் அனைவரையும்